லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரே இடத்துலேருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜெர்சி கிராஸ் மாடு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தான். ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஜெர்சி கிராஸ் மாடுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல குவாலிட்டியான தலையீத்து மாடுகள்ங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மாடுகளுமே வந்து இன்றைக்கி கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுகளும் நல்ல குவாலிட்டியான மாடுகள், இளம் மாடுகள், 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கே 2 மாடுகளும் 12 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மாடுகளுக்கு நல்ல மடியமைப்பும் இருக்குது. 2 மாடுகளுக்குமே நல்ல மடியமைப்பு, காம்பு வளமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உடல் வளத்துலையும் எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. நல்ல அடைச்ச மடியில் தான் 2 மாடுகளும் மடி எடுத்துகிட்டு இருக்குங்க. வாங்க இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாட்டை ரெண்டையுமே நீங்கள் வந்து ஜோடியாக கூட எடுத்துக்கலாங்க. நல்ல லாபகரமான மாடுகளாகவே இருக்கும். வாங்க இந்த 2 மாடுகளோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளம் கொண்ட மாடு, காம்புவளம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடு மாதிரியே தெரியல பார்க்குறதுக்கு. நல்ல காம்புவளமான மாடாக தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உடல் வளமும் இருக்குது. நல்ல பாலிஷான தோலில் தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. தலையீத்துக்கு இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்க முடியும். ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தோம்னா கூட இன்றைக்கி வாங்குகிற விலையிலேருந்து ஒரு 5000-10,000 வந்து பார்த்தோன்னா மாட்டை வந்து சேர்த்தே விற்க முடியும். நல்ல தோல் பாலிஷ்லேயும் மாடு வந்து இருக்குது. நல்ல முகலட்சணத்துலேயுமே மாடு வந்து வந்திருக்குங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. சுழித்தவர் எதுவும் வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் 1 வார காலத்திலே வந்து கன்று போட்டுடும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நல்ல மடிவளமும் காம்போளமும் கொண்ட மாடு, கறக்க பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 2வதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மெஜாரிட்டி பிளாக்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். தலையீத்து மாடு தான். 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு வந்து நல்லாவே மடி எடுத்துருச்சு. இருந்தாலும் இன்னும் நல்லா மாடு வந்து மடி எடுக்கும். முன்பின் மடியில் மாடு வந்து மடி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா மாடு மீடியம் சைஸ்டு மாடாக இருந்தாலும் 12 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த 2 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் மாத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. எடுத்துக்கிட்டோம்னாலும் இன்னொரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பாக வந்து வச்சுக்க முடியும். சுழித்தவர் இல்லாத மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 மாடுமே கம்மி பட்ஜெட் மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 மாட்டையும் ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 24 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் 2 மாடுகளும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சுழித்தவர் எதுவுமே வந்து கிடையாது. நல்ல குவாலிட்டியான இளம் மாடுகளாக இருக்குது. 2 மாடுகளுமே ஜெர்சி கிராஸ் மாடுகளாக இருக்கிறதுனால பால் வந்து ரேட்டு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். இந்த 2 மாடுகளும் ஜோடியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து குறையும். உங்களுக்கு இந்த 2 மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இல்லை 2 மாடும் ஜோடியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி பேசி ஜோடியாகவே இந்த மாடுகளை வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாடுகளை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 7-8 வருஷமாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக மாடுகளை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இளம் மாடுகள் இன்னொரு 10 வருஷத்துக்கு போடுற முதல் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்டையும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.